இது என் குவிட் ஸ்மோக்கிங் ஜர்னியின் டே டூ வணக்கம். காலை வேலைக்கு போகும் நேரத்தில் என் பிரெயின் ரொம்பவே கன்ஃப்யூஸ்டா இருந்தது. ஒரே ஒரு கேள்விதான் ரிப்பீட் ஆயிட்டே இருந்தது. நான் எப்படி சிகரெட் இல்லாம வாழ முடியும்? இது நல்ல முடிவுதான் எனக்கு தெரியும். ஆனா மனசு மிகவும் வீக்கா இருந்தது. வித்ட்ராவல் சிம்ப்டம்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்புறம் நான் இன்னொரு கேள்வி யோசிச்சேன். இது இன்னும் வொர்ஸ் ஆயிட்டா என்ன நடக்கும்? காலை முதல் மதியம் வரை ஒவ்வொரு தாட்டும் ஹெவி, பேனிக், கன்ஃப்யூஷன். அதுக்கு மேல, நான் தனியா இருந்தப்ப அது இன்னமும் கஷ்டமா இருந்தது. அப்ப நான் முடிவு பண்ணினேன், நான் தனியா இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டயும் பேசினேன், ஸ்மைல் பண்ணினேன், என்கேஜ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல என்கேஜ் ஆனேன். என் முதல் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். எடிட்டிங் பண்ணும்போதே நான் ஹேப்பியா இருந்தேன். மனசு ரிலாக்ஸ் ஆயிடுத்து. இது எனக்கு ஒரு பெரிய லெசன். நமக்கு பிடித்த செயல்களில டீப்பா என்கேஜ் ஆனா, லோ மைண்ட், கன்ஃப்யூஸ்ட் மைண்ட், பேனிக் எல்லாம் ஸ்லோலி க்யூர் ஆகும். பிறகு நண்பன் ரூமுக்கு போனேன். சிறிய வொர்க் அவுட் பண்ணினோம். பிறகு நாம் புரோட்டீன் ஷேக் செய்து குடிச்சோம். எனர்ஜி வந்தது. பாடி டயர்ட் ஆனால் நல்ல டயர்ட். இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டது, நாளின் பாதி மோசமாக இருந்தாலும் கூட, மீதி இருந்த நேரம் நல்ல நாளாக மாறிடும். அதற்காக காத்திருக்கணும்.